9 வாசிக்கலாம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். ஆமென். அமைதி ஏற்படுத்து. நம்ம அமைதியை ஏற்படுத்துவோராக இருக்கின்றோமா? இல்ல சண்டை சச்சரவு நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றன. ஆண்டவர் நீங்க சிந்திக்க அழைக்கின்றார். சண்டை சச்சரவுகள் தான் அதிகமா நம்ம வாழ்க்கையில் இருக்கின்றன. நம்ம ஆணவத்தில் எதனால இந்த சண்டைகள் வருகின்றது? மிக முக்கியமான ஒரு காரணம் ஆணவம். நான் சரி அவங்க தவறு அப்படின்றது பல விதமான எண்ணங்கள். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்துக்காங்க. நான் சரி அவங்க தவறு அப்படின்றது இல்லை. யாருக்கு அதிகமா தெரியும் அப்படின்றது கிடையாது. அதுல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியாது, கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 8 1 2 வாசிக்கலாம். இப்போது சிலைகளுக்கு குறித்து பார்ப்போம். நாம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்தது. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிவு வேண்டிய முறையில் அதை அறிந்து கொள்வதில்லை. பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில அதுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் தான் சரி அப்படின்ற எண்ணத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உறுதியா கடவுளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். நம்ம பாக்குற பார்வையே குறுகிய பார்வை தான். கடவுளுக்கு மட்டும்தான் முழுமையாக ஒரு பார்வை இருக்கு. இந்த தூதர்கள் ஏஞ்சல்ஸ் தவறு செய்த போது அவங்களுக்கு உடனடியா தண்டனை கிடைச்சு. இதே நமக்கு நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு சொன்னா உடனடியா தண்டனை கிடைக்கிறது கிடையாது. இந்த ஆண்டவர் கொஞ்சம் தாமதமா தான் அந்த தண்டனை எல்லாம் தடுத்துட்டார். எதனால? நமக்கு முழுமையா அந்த அறிவு கிடையாது. ஆண்டவர் சிலுவையில இருந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே இவங்க என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, உங்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்றாரு. ஆண்டவர் தாமதமாக இருக்கு தண்டனை தருகின்றார். அவர் கோபப்படுவதற்கு தாமதமாக அவர் கோபப்படுகின்றார். ஆனா நம்ம எப்படி கோபப்படுறோம்? உடனடியா கோபப்படும், உடனடியா உணர்ச்சி கோபப்படும், சபிக்கின்றோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-12. ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும்போது, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறணும்னு விரும்பும் போது அவரான பேச்சுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் இருக்கக்கூடாது. 1 பேதுரு 3:8-12. இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருக்கிறீர்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருக்கிறீர்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பதில் பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். 12 வரைக்கும். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்துக் கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க. நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலேயே கருத்து கொள்க. ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. ஆமென். நல்ல வாழ்வு யாருக்கு வேணும்? கடவுளோட ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? நம்ம நாவுனால தவறுகள் செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவர்களை பழி சொல்லக்கூடாது. நம்ம நாவுனால மற்றவர்கள் ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாவாக இருக்கு. ஆணவத்தில் இருக்கும்போது நான் சரி அவங்க தவறு அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது நம்ம குடும்பத்திற்குள்ளேயே பல பிரச்சனைகள். வெளியில கூட விட்டுருங்க, குடும்பத்துக்குள்ளேயே நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான். பிள்ளைங்க கூட இருக்கலாம், கணவர் கூட இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நம்ம சிந்திக்கிறது கரெக்டாவே இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். அது நமக்குள்ளே வச்சுக்கிறதும் கிடையாது. நம்ம மற்றவங்களை போயிட்டு அவங்க குற்றங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது யாரோட செயல்?
குற்றங்களை சொல்வது அப்படின்றது யாரோட செயல் அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது வசனம், சாத்தானின் செயல். குற்றச்சாட்டை எழுப்புகின்றது அப்படின்றது சாத்தானின் செயல். இயேசுவாண்டவர் நீதிகரிக்க மற்றவர்களை நீதிகரித்தார். யாரையும் அவர் தீர்ப்பளிக்க வரல. நம்மளும் யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது. நமக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம ஆதங்கத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தீர்ப்பளிக்கின்றோம் அப்படின்றத நம்ம உணரல. திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்துல 10வது வசனம், சாத்தானின் மேலான முக்கியமான ஒரு செயல். நம்ம எப்ப மற்றவர்களை தீர்ப்பளிக்கின்றோமோ சபிக்கின்றோமோ நம்ம வந்து அவங்கள வந்து சாத்தானோட சேர்ந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். கடவுளின் பிள்ளையாக செயல்படல. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது வசனம். இந்த விண்ணப்பத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுளின் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆமென். சாத்தானு குற்றம் சாட்டுகின்ற வேலை அப்படின்றது சாத்தானு. நம்ம வந்து மற்றவர் மேல குற்றம் சாட்டி சாத்தானோட செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். அது கடவுளுக்கு அருவருப்பான செயல் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இயேசுவானவரை போல் இருப்பது நம்மளோட ஒவ்வொருத்தரோட அழைத்துதல். அப்பதான் கடவுளோட நம்ம பிள்ளைகள், அப்பதான் கடவுளோட ஆசீர்வாதம் பெற முடியும். மற்றவர்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது குற்றம் சொல்லி நம்ம வந்து தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? நம்ம சாத்தானோட செயல்பட்டு கடவுள் ஆசீர்வாதம் பெற முடியாது. நம்ம ஆசீர்வாதங்கள் கடவுள் முகம் திரும்பி இருக்கின்றார். இயேசுவானவர் நீதிகரிக்கிறதுக்காக வந்தார். அவங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. நீதிகரிக்க கிருபையை நாடுங்க. ஆவியானவரின் ஒரு செயல். அப்பதான் நம்ம கடவுளின் பிள்ளைகள். ஆவியானவரின் ஒரு செயல். இரண்டாவது ஒரு காரணம் எதனால நமக்குள்ள இந்த சண்டைகள்லாம் வருது? ஆணவம்ன்றது மட்டும் கிடையாது. நம்ம பல எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கின்றோம். தேவையான ஒரு எதிர்பார்ப்புகளாக கூட இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் நமக்கு நடக்கல. அநீதியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தராத போது கூட, வேலையை செய்யற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஹைக்கு தராம இருக்கலாம். உங்களுக்கு தேவை பொருளாதாரம் ஒரு முயற்சி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அவங்களை ஏமாத்தி இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. 1 பேதுரு 2வது அதிகாரம் 19-23 எடுத்து வாசித்துப்பார். ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்துவராக இருக்கும்போது, ஆண்டவர் பின்னாடி செல்லும் போது எப்படி நம்ம செயலாற்றணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விளக்குகின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19-23. ஒருவர் அநியாயமாக துயருறும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். ஆமென். அற்புதமான வசனங்கள். நம்ம ஒரு தவறு செஞ்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்றோம். சரி, நான் செஞ்சுட்டேன், தண்டனை ஏற்றுக்கோம். இதே வந்து தவறு செய்யாமல் அநீதியாக நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அது ஒரு வேதனையாக இருக்கும். இல்லைன்னு சொல்லல, வேதனையாக இருக்கும். ஆனா ஆண்டவரை பொருட்டு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது மேலான ஆசீர்வாதங்கள் நீங்க பெறலாம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு
ஒரு நிகழ்வு நான் வந்து பங்கு பெற விரும்புகின்றேன். வேலையில சென்னையில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சென்னையில வந்து சதர்லாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வருடம் எங்க கம்பெனில வந்து என்னோட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அனைவருக்கும் வந்து ஒரு 99% எல்லாருக்கும் வந்து ஒரு ஹைக் வேலையில வந்து சம்பள உயர்வு கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு வந்து கிடைக்கல. அதுக்கு வந்து ஒரு வேற வேற சாக்கு போக்கு எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து அந்த இவரோட பேசிட்டு இருக்கேன், என்னோட மேனேஜரோட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எதனால இந்த மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வந்து அவருக்கு விளக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து என் காதுல அவர் சத்தத்துல அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இவன் இந்த கம்பெனி உனக்கு இந்த பொருளாதாரம் தரல, நான் தான் உனக்கு இந்த காசை தந்துகிட்டு இருக்கிறேன். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து வாதாட வேண்டிய அவசியம் கிடையாது. என் தேவைகள் இந்த கம்பெனி வந்து பூர்த்தி செய்யல, கடவுள் தான் பூர்த்தி செய்யறாரு. அதான் உண்மையான நம்பிக்கை. அதோட நான் பேசுறதை நிறுத்திட்டேன். அவர் பேசி முடிச்சிட்டாரு, அவர் போயிட்டாரு, நானும் போயிட்டேன். அந்த வருடம் நல்லா பாத்தீங்கன்னா என் செலவு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு செலவு அதிகம் ஆகல, கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இயற்கையா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு செலவு அதிகமாகும். இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா எனக்கு செலவு அதிகமா கம்மியாயிடுச்சு. என் தேவைக்கு மிகுதியா போகல. எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக அவர் சத்தத்திற்கு நம்ம செவி சாய்த்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நமக்காக அவர் எல்லாம் வந்து நம்ம நன்மைக்காக மாற்றுவோம். நீங்க அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்க அந்த அநீதியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா? அதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் துன்புற்று அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். தன்னலம் நாடாமல் சிலுவையை தூக்கி என் பின்னாடி வருகின்றவர்கள் நம்ம அவரோட பிள்ளைகள். சுயநலமானவங்க எல்லாமும் வேணும், சிலுவையும் நம்ம பாரங்களையும் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம கடவுள் பின்னாடி போகல, இயேசுவானவர் பின்னாடி நம்ம போகல என்று நம்ம உணரவில்லை. ஒரு வேதனைக்குரிய விஷயம். பல எதிர்பார்ப்புகள் நம்ம வாழ்க்கையில நடக்காததுனால நம்ம கோவப்படுறோம். எதிர்பார்ப்புகள் நடக்காத போது எனக்காக ஆண்டவர் எல்லாம் வந்து நன்மையாக மாற்றுவார் என்ற ஆணித்தனமான விசுவாசத்தில் நடக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனம். சரிங்களா? ரோமியர் 8:28. மேலும் கடவுளின் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமேன். ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். எல்லாம் நம்ம நன்மைக்காக மாற்றுவார். எல்லாம் நீங்க நினைக்கிற தீமையாக இருக்கட்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எது நடந்தாலும் ஆண்டவரே நன்றி, அது மட்டும் தான் நம்ம நாவல இருந்து வரணும், வேற ஒண்ணுமே வரக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16-18. நம்ம நாவல இருந்து நன்றி நன்றி சொல்லலாம். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு துக்கமா இருக்கட்டும், எவ்வளவு வேதனையா இருக்கட்டும், நமக்கு புரியாத சூழ்நிலைகள் இருக்கும், பல விஷயங்கள், பல கேள்விகள் மனதில் வந்துட்டு இருக்கணும். நாவல நன்றி மட்டும், நன்றி செலுத்துங்க, உள்ளத்துல நன்றி செலுத்துங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16-18. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமென். நன்றி செலுத்தாத போது என்ன நடக்குது? நன்றி செலுத்தாத போது, இந்த கஷ்டமான சூழ்நிலையில நன்றி செலுத்தாத போது என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். தூயாவியின் செயல்பாட்டை தடுக்கின்றோம். எப்ப நம்ம நன்றி உள்ள உள்ளம், கஷ்டமான சூழ்நிலையில் நன்றி உள்ள உள்ளம் இல்லையோ, நம்ம வேதனை பார்த்து நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கல. நன்றி செலுத்தாத போது
நம்ம தகப்பன் இதை நன்மைக்காக மாற்றுவார் என்று விசுவாசம் இல்லாத போது, யோசேப்பை போல் தொடக்கநூல் 45வது அதிகாரம் அவர் என்ன சொல்றாரு, இது நீங்க தீமைக்காக செய்தீர்கள், இது என் கடவுள் எனக்கு நன்மைக்காக மாற்றினா அப்படின்னு ஆணித்தனமான விசுவாசம் இல்லாத போது, நீங்க இது தீமைக்காக செய்தீர்கள், ஆனா இது கடவுள் என் நன்மைக்காக மாற்றினா அப்படின்னு வந்து அவர் விசுவாசம் வந்தது. விசுவாசம் இல்லாத போது ஆனா கடவுள் ஆவியானவர் வந்து செயலாற்ற நம்ம தடுக்கிறோம். அங்க ஆவியானவரால் செயலாற்ற முடியல. இதெல்லாம் முக்கியமான ஆணித்தரமான பிரச்சனை என்னன்னா, நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஆசைகள் நமக்குள்ள. இந்த உலகம் இந்த மீடியா எல்லாம் பார்த்து நமக்கு ஆசைகள் அதிகமாக்கிட்டு. இந்த தூதர்களோட வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? தூதர்கள் இப்ப இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, உங்க காவல் தூதரா இருக்கான், அவங்களோட வேலை என்ன நினைக்கிறீங்க? அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்க என்னுடைய மண்டாட்டுகளை கொண்டு எடுத்து செல்வாங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். மீட்பு பெற இருக்கின்றவர்களுக்கு செயலாற்றுவதற்காக. எபிரேயர் 1:14 வாசிக்கிறீங்களா? அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? ஆமென். தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள், நமக்காக பணிவிடை செய்கின்றவர்கள். மாதாமா வந்து எலிசபெத் வந்து ஊற்றுகின்றார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பணி செய்தாங்க? எலிசபெத் அம்மால போய் உதவி செய்யறதுக்காக அவங்க போறாங்க. கரெக்டா? அது பக்கத்து வீடு எல்லாம் கிடையாது. நமக்கு அது எவ்வளவு தூரம் போடல. ஆனா மாதாமா இருந்த இடத்துல இருந்து எலிசபெத் அம்மா இருந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மலை ஏறி போற மாதிரி ரொம்ப கஷ்டம். அது வந்து அப்போ அதோட அவங்களோட எண்ணம் என்ன, பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. அவங்களுக்கு குழந்தை இருக்க போதுன்றது அந்த கவலையில அவங்க முழுகல. யோசேப்பு இதை எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்ற ஒரு கவலையில் அவங்க முழுகி போகல. பார்த்துக்குவாருன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இயேசுவானவர் எதுக்காக வந்தார்? மத்தேயு 20வது அதிகாரம் 25 28 பணிவிடை செய்வதற்காகவே நான் வந்தேன் அப்படின்றார். நம்ம அதிகாரம் செலுத்துவதற்காக சிந்திக்க. மத்தேயு 20வது அதிகாரம் 25 28 காசுங்களா? அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆமென். மற்றவர்கள் பணிவிடை செய்யற எண்ணம் நமக்கு கிடையாது. பல எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்துல ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அங்க போனோம் இங்க போனோம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற பல ஆசைகள் இன்னும் அதிகமா வந்து மிகுதியாகவே வருது. ஒழிய ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இயேசுவானவருக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, விண்ணக தந்தை அதுல வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். வேற ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லை. என் மகன் நான் அவரில் பூரிப்படைகின்றேன். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். தேவையற்ற பேச்சுகளுக்கு இதனால வந்து தேவையற்ற பேச்சுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். தேவையற்ற பயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். மன்னிக்கவில்லை. பழைய காயங்கள் இன்னும் இருக்கு. மன்னிச்சுட்டோம் நினைக்கிறோம். சில பேர் மன்னிச்சுட்டாங்க, ஆனா அவங்க மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் மனசுல இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தைகளை பத்தி தான் வந்து அதிகமா சிந்திச்சிருக்கிறாங்க.
மார்க்கு நற்செய்தி 11:25 எடுத்து வாசிப்பார். நம்ம மன்னிக்காவிடில் நமக்கு அந்த ஆண்டவர் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஆமென். ஆமென். மன்னிச்சாலும் சில பேருக்கு மறக்கல. நான் மறந்துட்டேன்னா அவங்க இனி எப்படி மறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. முதல்ல மறக்கிறது சில பேருக்கு மறக்கிறதுக்கு முடியல. கடவுள் நம்மளை எப்படி மன்னிக்கின்றார்? நம்ம செய்கின்ற பாவத்தை அவர் கணக்கில் வைத்திருக்கின்றாரா? திருப்பாடல் 103:12 வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. நம்ம கடவுளின் பிள்ளைகள் என்றால் கடவுளை போல் நம்ம செய்யலாம், அவரை போல் நம்ம செய்யணும். திருப்பாடல் 103:12 அவரு கிழக்கு எவ்வளவு தூரமா இருக்கோ அது மாதிரி மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆமென். ஆமீன். அவர் அகற்றுகின்றார் நம்ம குற்றத்தை. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது அவர் அகற்றுகின்றார். கணக்குல வச்சுக்கிறது கிடையாது. நம்ம எப்படி மன்னிக்கிறோம் எல்லாம் மனசுல வச்சுக்கிறோம். யானைக்கு இருக்கிற மெமரி அந்த தவறு எல்லாம் ஒண்ணு கூட விடாம 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆனது கூட இப்போ நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்க ஆவியானவரால் செயல்பட முடியாது. ஒரு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. சண்டை சச்சரவு மட்டும்தான் இருக்கும். நம்மளால எப்படி இதை மறக்க முடியும்? பணிவிடை செய்கின்ற எண்ணம் எப்போ இந்த காயங்கள் ஆறும்போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, நம்ம நாவுக்கு ஒரு கட்டுப்பாடை நம்ம போடும்போது இதெல்லாம் நடக்கும். நம்ம ஆண்டவர் எப்படி வாழ விரும்புகின்றார் என்று நம்ம உணரும் போது, ஏசாயா 61:1-3 எடுத்து வாசிப்பாரு. அதுக்கு முன்னாடி திருவெளிப்பாடு 12:11 வசனம், ஆண்டவரே உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும். அவர் ரத்தத்தால நம்ம கழுவும். நம்ம நினைவுகளை கழுவணும். நினைவுகள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. இந்த பாரமான நினைவுகள் நமக்கு தேவையில்லை. திருவெளிப்பாடு 12:11 வாசிக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. ஆமென். ஆமென். முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வாங்க. நம்ம நினைவுகள், இந்த கசப்பான நினைவுகள் நமக்கு தேவையில்லை. இயேசுவாண்டவரோட வந்ததோட காரணம் இதுதான். ஏசாயா 61:1-3 எடுத்து வாசிச்சீங்கன்னா, ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தாம் மாட்சி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆமென். ஆமென். எதுக்காக அவர் வந்தாருன்னு ரொம்ப கேள, உள்ளம் நொறுங்கினோருக்கு அவர் ஹீலிங் தர விரும்புறார். நொறுங்கின உள்ளத்தோட நம்ம நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாரங்களோட நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நொறுங்கின உள்ளத்தோர் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார். பல கட்டுகள், தனிமையின் கட்டு, கவலைகளின் கட்டு, மன்னிக்க முடியாத கட்டுகள், பலவிதமான கட்டுகளோட இந்த நொறுங்கிற உள்ளத்தோர் வாழ்கின்றார் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு
அவர் விடுதலை தர விரும்புகின்றார். மகிழ்ச்சியின் தைலத்தை தர விரும்புகின்றார். நீங்க அதை பெறுவதற்கு தயாரா? அதான் கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை. உள்ளத்தை அர்ப்பணிக்கும் போது, முழு அர்ப்பணத்திற்கு வரும்போது நீங்க இதை பெறலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பெறணும்னு சொல்லி அவர் விரும்புகின்றார். அந்த விடுதலை தருவார். இன்னொன்னு, ஆண்டவரே உமது ரத்தத்தினால் எங்க இதயத்தை, எங்க மனதையும் இந்த தேவையற்ற கவலைகள், வேதனையான வார்த்தைகள், சிந்தனைகள் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாருவாங்க. அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஒரு திருப்பாடல் 147, திருப்பாடல் 147 3வது வசனம் வாசிங்களா? உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். ஆமேன். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. உடைந்த உள்ளத்தாரை அவரு சரிப்படுத்தும், கடவுள் சரிப்படுத்தும். அப்பதான் அது சரியாகும். நம்ம நினைச்சுக்கிறோம் கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும். அந்த நபரை நம்ம பார்க்காம இருந்தா சரியாயிடும். அந்த சூழ்நிலையை பத்தி நம்ம யோசிக்காம இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த சிந்தனைகள் நம்ம மனதுல வந்துகிட்டு இருக்கும். அந்த வேதனைகள் நம்ம மனதில் வந்துட்டு இருக்கும். பெண்கள் இந்த மாதிரி, ஆண்கள் நான் மறந்துட்டேன், நான் மனுஷன் நினைச்சுக்குவாங்க. அந்த நபர் அந்த நபரை பார்த்தா அவங்களுக்கு கோபங்கள், அந்த பழைய கோபங்கள் திருப்பும் உள்ளதான் இருக்கு, அது போகல. கோபத்தின் கட்டுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். பலவிதமான வேதனை இன்னும் உள்ளத்துல இருக்கு. கடவுள் ஆண்டவர் தான் அதை சரிப்படுத்த முடியும். அந்த காயத்திலிருந்து விடுதலை தர முடியும். அப்பதான் இயேசு ஆண்டவர் சொன்ன மாதிரி தீமையை நன்மையான நம்மளால வெல்ல முடியும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. அவர் தீமையை நன்மையால வெல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த காயங்கள் எல்லாம் நீங்கும். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆமேன். ஆமேன். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல பிரதர், நீங்க சொன்ன எல்லா இறை வார்த்தையிலையும் அந்த உண்மையாகவே அந்த ஆளை கண்டா நமக்கு அவங்க மேல கோபம் இல்லை நமக்கு வெளிப்படையா சொன்னாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா அத இறை வார்த்தை மூலமாக நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர். இப்ப கொஞ்ச நேரம் ஜெபத்துக்கு செல்லும். ஜெபம், ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை கேட்டால் மட்டும் நமக்கு இந்த அறிவு தான் வளருது. அது ஜெபத்துல நம்ம இதயத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, இதயத்தில் அது ஜெபமாக நம்ம மாற்றும் போது உங்களுக்கு அந்த காயங்கள்ல ஒரு ஹீலிங் நீங்க பெறுவீங்க, ஒரு விடுதலை நீங்க பெறுவீங்க. எபேசியர் 4வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கும். 26, 27 கோவப்படாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள், அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். கோவப்பட்டு நம்ம கோவத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? அழகைக்கு இடம் கொடாதீர்கள். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும், மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். ஆமென். கடைசி 31, 32 வாசிங்கன்னா, கனிவுடன் உள்ளத்தோட நம்ம மன்னிக்கணும். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆமென்.
இயேசுவாண்டவர் நிறைய இடத்துல சில இடத்துல கோவப்படுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசுவாண்டவர் ஆனா கோவப்பட்ட ஒரு முக்கியமான இடம் மார்க் நற்செய்தி 3:5. இந்த கனிவுடன் உள்ளம் இல்லைன்னா அர்த்தம் என்ன? கல்லான இதயம் இருக்குன்றது அர்த்தம். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார், அவருடைய கை மீண்டும் நலம் அடைந்தது. ஆமேன். ஆமேன். இந்த பிடிவாத உள்ளம், கல்லான உள்ளம், நான் மன்னிக்க மாட்டேன், நான் செஞ்சதுதான் சரி, நான் அழிவை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்லாம் இருக்கும்போது இந்த பிடிவாத உள்ளத்தை கடவுள் கோபமாக பார்க்கின்றார் அப்படின்றத நம்ம உணரணும். அந்த நேரத்தில் அது தெரியல நமக்கு. கடவுள் கோபத்தை நம்மளால தாங்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரோட நம்ம உள்ளத்துல அவரோட கிருபையை நாடுவோம் மன்னிப்பதற்கு. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, எங்கள் நினைவுகளும் எங்கள் இதயத்தை அர்ப்பணிக்கின்றோம். உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்பட மாட்டவே. ஆனால் கசப்பான நினைவுகளை அர்ப்பணிக்கின்றோம். இதயத்தில் இருக்கின்ற காயங்கள் ஆறுவதற்கு உங்க காயப்பட்ட கரங்களினால எங்க இதயத்தை தொடும் ஆண்டவரே, எங்க மனதை தொடும். இந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் நீங்கட்டும். Cleanse our hearts and minds with your precious blood. தூய்மையான ரத்தத்தால தொடும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தானது தானங்கள் எடும் ஆண்டவரே. every bondage, அனைத்து விதமான இந்த மன்னிக்காததுனால வந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். தனிமையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். கவலையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். இந்த வேதனையின் கட்டுகள், பாரங்கள் எடுக்கப்படுத்தாண்டவரே. every bondage, அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். நாவல் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படத்த மாட்டவரே. every bondage on our tongue, ரத்தத்தால் எங்க நாவை கழுவ மாட்டவரே. எங்களை தூய்மைப்படுத்தும், எங்கள் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள், நாவல் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும். சரீரத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படத்த மாட்டவரே. எந்தெந்த விதத்தில் நாங்க உங்களை வேதனைப்படுத்த இருக்கின்றோம், உங்களை கோபப்படுத்தி எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். விண்ணகம் திறந்து தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். every bondage, Father, in the mighty name of Jesus we pray. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. உங்கள் ஒளி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இதயத்திலும் படத்தாண்டவர். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. எங்கள் தவறுகளை உணரக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மாதமா எங்களுக்காக ஜெபியும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. every bondage, காதுகள் திறக்கப்படட்டும். every bondage on our tongue, every bondage on our heart, இதயத்தில் இருக்கின்ற ஞானத்தை பொழிந்துள்ள மாட்டவர். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. கட்டுகள் உடைக்கப்படுது. அனைத்து விதமான கட்டுகள், மற்றவர்களை நம்பிக்கை வைக்க முடியாத இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுது. every bondage of the lack of trust, Father, in the mighty name of Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் இளைப்பாறுதல் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றார். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise my King. Praise your Savior. Praise your Healer. Praise your Redeemer. எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit. எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit. You will know the truth. உண்மை அறிவீர்கள். இயேசுவே நன்றி.
அந்த ட்ரூத் will set you free. யோவான் 8:32 வைத்து ஜெபிக்கின்றோம். சக்கரையா 13:1-2 வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. இயேசுவே நன்றி. எல்லா காயங்களும் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் அந்த எல்லா காயங்களும் ஒரு ஹீலிங் எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஹீலிங் தான் ஆண்டவரே. Open the heavens, வானம் திறந்து உங்க நெருப்பை அனுப்பாண்டவரை எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுதலைகளுக்கு தாரும். மனதில் இருக்கின்ற கட்டுகள், இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஜபத்திற்கு தடையாக இருக்கின்ற கட்டுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் தடையாக இருக்கின்ற spirit of dissension be bound and cast in the name of Jesus. சமாதானத்துக்கு தடையாக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. இயேசுவே நன்றி. மாறும் தூய் ஆவியானவரே. ஹalleluya. praise the Lord. praise you Jesus. thank you Jesus. மகிழ்ச்சியின் தைலத்தை எங்களுக்கு தாருமாட்டவரே. இயேசுவே நன்றி. The oil of gladness be poured out upon us, be poured out into us. Father, in the mighty name of Jesus. தூய்மையின் ஆடையை எங்களுக்கு தாருமாட்டவரே. கலான இதயத்தை எடுத்து மாமிசமான இதயத்தை எங்களுக்கு தாருமாட்டவரே. Receive the peace of Christ in the name of Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you my King. praise you Savior. praise you Healer. praise you Redeemer. ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பொழிந்தருள மாட்டார். இயேசுவே நன்றி. ஒரு நபர் கடவுளை விட்டு விலகி இருக்கின்ற ஒரு நபருக்கு ஆண்டவர் ஒரு ஜெபத்தின் ஆவியை தருகின்றார். ஒரு ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரை விட்டு விலகி இருக்கின்ற ஆண்டவர் மேல குற்றச்சாட்டை எழுப்புகின்ற ஒரு நபருக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் தருகின்றார். ஒரு ஜெபிக்கக்கூடிய கிருபையை தருகின்றார். இன்னும் ஆண்டவரை அணுகி வரணும் ஒரு ஆர்வத்தை தருகின்றார். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும்னு ஒரு கிருபையை தருகின்றார். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you Jesus. thank you Jesus. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. Open the heavens of our Holy Spirit and the fire upon us, engulf us, go through us, transform us, make us a new creation. புது ஒரு நபராக எங்களை மாற்ற ஆண்டவரே. உங்க சாயலில் எங்களை மாற்ற ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you my King. praise you Savior. praise you Healer. praise you Redeemer. நல்லதையே பேசுகின்ற நபர்களாக எங்களை மாற்ற மாட்டவர். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துகின்ற நபர்களாக எங்களை மாற்ற மாட்டவர். எல்லா நம்பிக்கையுடன் நீங்க எல்லா நன்மைக்காக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் செயலாற்றுகின்ற நபர்களாக எங்களை மாற்ற மாட்டவரே. Receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you Jesus. thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. thank you Jesus. thank you Father. thank you Holy Spirit, my helper. amen. God bless you. வேற ஏதாவது